மோடி அடியொற்றி நடக்கக்கூடிய அரசு தான் தமிழ்நாடு அரசு. மோடி அங்க என்னெல்லாம் பண்றாரோ அதை இவங்க பண்ணுவாங்க. அங்க பார்லிமெண்ட் ஓம் பிர்லா அங்க முடக்குறாருன்னா இங்க நம்ம நண்பர் அப்பாவும் முடக்குவார். எதிர்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுவாங்க. பச்சையா தெரியுது இதெல்லாம். நீங்க நான் ராணுவ ரகசியத்தை பேசுற போறோம். லைவ் விடுங்க. லைவ் விட்டுட்டு போங்க. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எதுக்காக அதை ஆஃப் பண்ண? பெருசா ஏதாவது ராணுவ ரகசியத்தை பேசுற போறானா? ஒண்ணும் கிடையாது. வழக்கமான விமர்சனம் தான். இன்னொன்னு தப்பா யாராவது பேசினா மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு அவன் நிக்க போறான். பாராளுமன்ற விவகாரத்தை அதிகமா மோடி அரசை விமர்சனம் பண்ணி திமுக நிறையவே பேசியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளை பேச விடுறதுல பேசினா மியூட் போடுறாங்க, குற்றச்சாட்டா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா சட்டப்பேரவையில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கிறது. எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க முடக்குறீங்க? அப்புறம் ஸ்டாலின் பேசுறது 45 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி பேசுனது 7 நிமிஷம். இதெல்லாம் என்னது இது? நீ லைவ் கொடுத்துட்டு போய. லைவ் கொடுத்தா எவனும் பார்க்க மாட்டான். அதை உட்காந்து எவன் பார்க்க போறான்? நம்ம எம்எல்ஏக்களோட லட்சம் நமக்கு தெரியும். எல்லா கட்சி எம்எல்ஏவும் சேர்த்து சொல்றோம். முக்கியமான மசோதாக்கள் வரும்போது அப்பதான் பார்க்க போறாங்க. விமர்சனங்களை கண்டு இந்த அரசு எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கான அளவுகோல் தான் லைவை கட் பண்றது. அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏவான வேல்முருகன் பேசினாலே இதை கட் பண்றது, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கட் பண்றது, கேமராவையே கருப்பு சட்டை பக்கம் காட்டாம இருக்குது. இவையெல்லாம் அபத்தமான, அதை சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணம் நடுவாங்க. ஒரு பக்குவமற்ற அரசு தான் இப்படிலாம் செய்யும். 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க கட்சி அவர்கள் இப்படி நேரலையை பார்த்து அஞ்சுவது என்பது, இவர்கள் எந்த அளவுக்கு விமர்சனங்களை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதற்கு இதுவே சரியான எடுத்துக்காட்டு.